அப்ஸ்டாக்ஸில் ஒரு ஷேரை வாங்கி விற்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்ஸ்டாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். டாப்லேயே இருக்கும். கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. கேட் ஓடிபி கொடுத்து 62 அடுத்து உங்கள் அப்ஸ்டாக்ஸில் மொபைலில் நீங்கள் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பின்னு கொடுத்துருப்பீங்க. அந்த பின்னை கொடுங்க. பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் பண்ணோன்னே இது மார்க்கெட்லேயே இருக்கிற டாப் 20 கம்பெனி. இது காரு, பைக்கு, அந்த மாதிரி ஆட்டோமொபைல் செக்டாரு. இது பேங்கிங் செக்டார். இந்த மாதிரி எல்லா செக்டாரும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் இத்தனை செக்டார்ஸ் இருக்கும். இங்கே போய்ட்டு இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கி காட்டுறேன். எஸ் பேங்க்னு கொடுப்போம். அதான் இப்போ இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது. இப்போ 21 ரூபா எஸ் பேங்க் இருக்கு. மினிட்ஸில் போய்ட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்க இந்த மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். டெலிவரி எடுத்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க 1 டே வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து இன்னிலேருந்து 17ஆம் தேதி டவுன்ஃபாலில் இருக்குது. நான் அப்ஸ்டாக்ஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தா அதிகபட்சம் 33 ரூபா வரை இருக்குது. இப்போ அப்ஸ்டாக்ஸ் போய்ட்டு பை இது என்னன்னா இவங்க உங்களுக்கு கடன் தருவாங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதில் 33.98 ஃபண்ட்ஸ் வந்து கடன் தருவாங்க. நம்ம எஸ் பேங்க்கில் ஒரு ஒன்று வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ரிவ்யூ பை ஆர்டர் சப்மிட் கொடுத்துட்டோம்னா கம்ப்ளீட்டட் ஆகிட்டீங்க. நம்ம பொசிஷனில் போய் பார்த்தோன்னா எஸ் பேங்க் இங்கே நமக்கு வந்துடும். இன்னைக்கு ஓவராலாக ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ, எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். திரும்ப இதை செல் பண்ணணுன்னா போய்ட்டு எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா செல் பண்ணிடலாம். எனக்கு இப்போதைக்கு செல் பண்ணுற ஐடியா இல்லை. முத வாங்கின ஸ்டாக்கு ஞாபகத்தை வச்சுக்கோ. அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.